பர்தீப் நர்வால் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டாரா? பர்தீப் நர்வாலோட ரிட்டையர்மெண்ட்டை பற்றி தான் என்கிட்ட ரீசெண்டாக நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டு இருக்கு. ஸோ அதற்கு நான் கிளியராக ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்றேன். பர்தீப்பே அதற்கு ஆன்சர் சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக இதில் உங்களுக்கான டீட்டெயில்ஸ் கிடைச்சிடும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அஜய் தாக்கூர் தன்னோட ரிட்டையர்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவரை பற்றியும் இந்த வீடியோவில் நான் டீட்டெயில்டாக சொல்லிடுறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ பாக்ஸிங் டே டெஸ்ட்டில் கலக்கிட்டு இருக்க NKR த வைல்டு ஃபயர் பற்றியும் பும்ரா பற்றியும் இந்த வீடியோவில் பேச போகிறேன். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், 1 நிமிட் ப்ளீஸ். கண்டென்ட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி அந்த கேள்வி உங்ககிட்ட நான் கேட்டுடுறேன். சென்னை FC பத்தின கேள்வி தான் இது. சென்னை FC 2014 ISL என்ட்ரி ஆயிருப்பாங்க. சென்னை FCக்காக முதல் கோல் அடித்த இந்தியன் பிளேயர் யாரு அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுட்டு போட்டோம். நானும் ஹார்ட்டை கொடுக்குறேன் கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு கண்டென்ட் குள்ள என்ட்ரி ஆகும். இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் பேச போறது என்ன ரொம்ப எக்ஸைட் பண்ண ஒரு நியூஸ். காலையில 4-4:30 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு உட்காந்து இந்த மேட்சை பார்க்குறப்போ நம்ம என்ன எதிர்பார்ப்போம்? ஒரு எக்ஸைட்மெண்ட், ஒரு வின் பண்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்கு அப்படின்னா அது ஒரு மாதிரி என்ஜாய் பண்ணி பார்ப்போம்ல. அதுதான் இன்னைக்கு நடந்திருந்துச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். பார்டர் கவாஸ்கர் டிராஃபியோட 4வது நாள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிருந்துச்சு. ஆஸ்திரேலியாவோட செகண்ட் இன்னிங்ஸ். ஆஸ்திரேலியா ஒரு மாதிரி ஆடினாங்க அப்படிங்கிறது தெரியும். பட் இருந்தாலும் நம்ம பக்கம் பும்ராவும் சரி, DSP சிராஜும் சரி செஞ்சு விட்டாங்க. முக்கியமா பும்ரா, அதாவது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல கான்ஸ்டாஸ் பும்ராவை அடிச்சுட்டு கிரௌட கத்த சொல்லியிருப்பாரு இல்லையா, அதே மாதிரி இந்த இன்னிங்ஸ்ல கான்ஸ்டாஸை எடுத்துட்டு பும்ரா ஆடியன்ஸ் கிட்ட கத்த சொல்ற மாதிரியான செலிப்ரேஷன் பண்ணியிருப்பாரு. அதுதான் திருப்பி கொடுக்கிறது. இஃப் யூ ஆர் பேட், ஐ எம் யுவர் டேட் அப்படிங்கிற மாதிரி பும்ரா ப்ரூவ் பண்ணியிருந்தாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம பும்ரா ஒரு சில ரெக்கார்ட்ஸுமே இந்த மேட்ச்ல பண்ணியிருந்தாரு. 3 ஓவர்லயே டக்குன்னு 3 விக்கெட் எடுத்திருப்பாரு. டிராவிஸ் ஹெட், மிச்சல் மார்ஷ், அலெக்ஸ் கைன் சொல்லிட்டு தொடர்ந்து போயிட்டே இருப்பாங்க. அதை தொடர்ந்து இவருக்கு ஒரு ரெக்கார்டுமே அச்சீவ் ஆயிருந்துச்சு. ஃபாஸ்டஸ்ட் இந்தியன் பேசர் டு ரீச் 200 டெஸ்ட் விக்கெட். அது மட்டும் இல்லாம 4th குயிக்கஸ்ட் 200 டெஸ்ட் விக்கெட்ஸ் பை பால்ஸ் டெலிவர்டு. 8484 பால்ல டெலிவரி பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம பெஸ்ட் ஆவரேஜ் பை எனி பவுலர், அதாவது பெஸ்ட் ஆவரேஜ் வச்சிருக்கிற ஒரு பிளேயர் 200+ டெஸ்ட் விக்கெட் எடுத்து. அது மட்டும் இல்லாம மோஸ்ட் விக்கெட்ஸ் இன் எ சீரீஸ் இன் ஆஸ்திரேலியா, அதாவது ஆஸ்திரேலியா சீரீஸ்ல அதிகமான விக்கெட் எடுத்த இந்தியன் பேசரும் இவர் தான். 29. ஒரு மாதிரி கெத்து காட்டிட்டு இருக்காரு பும்ரா. அவருக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்களை நம்ம தெரிவிச்சுப்போம். நாட் ஓன்லி பும்ரா, இன்னொரு பக்கம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இந்தியாவை காப்பாத்தி கொடுத்தது வைல்டு ஃபயர் நிதிஷ்குமார் ரெட்டி அப்படின்னு தாராளமாக சொல்லலாம். ஸோ நான் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். அதில் மென்ஷன் பண்ணியிருந்தேன், விராட் கோலி, ரோஹித் சர்மா, சுப்மன் கில், KL ராகுல், ஜெய்ஸ்வால் எல்லாருமே ஃபெயிலியர். பட் நிதிஷ்குமார் ரெட்டி சக்ஸஸ் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு நான் அவங்க பிளேயராக ஒரு இன்னிங்ஸாக நான் மென்ஷன் பண்ணல, செஞ்சுரியை தான் மென்ஷன் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா செஞ்சுரி அடிப்பாங்க, இவங்க அடிப்பாங்கன்னு எதிர்பார்த்துட்டே இருந்தோம். நாம யாருமே அடிக்க முடியலை. பட் இருந்தாலும் நிதிஷ்குமார் ரெட்டி ஒரு மாதிரி ஸ்டெடியா நின்று நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அடிச்சு கொடுத்தாரு. அண்ட் அதுக்கு பெரிய கிரெடிட்ஸ் DSPக்கு கொடுத்து ஆகணும். அந்த 3 பால் நின்னாரு பாருங்க, அதுவும் அந்த கடைசி பால் வச்சாரு பாருங்க டிஃபென்ஸ், அதெல்லாம் அல்டிமேட். DSP நீங்க எப்பவுமே கெத்து தான் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும். அண்ட் நிதிஷ்குமார் ரெட்டி அண்ட் அவரோட அப்பா தான் இப்போதைக்கு செம்ம ட்ரெண்டிங்கு. அவங்க அப்பா அங்க ஆடியன்ஸா உட்காந்து அவரோட எக்ஸ்பிரஷனை வெளிப்படுத்துற விதங்களும் சரி, நிதிஷ்குமார் ரெட்டி செஞ்சுரி அடிச்சுட்டு செலிப்ரேட் பண்ற விதங்களும் சரி, அது இப்போதைக்கு கிரிக்கெட் உலகத்தை ஆட்டி படைச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. இப்போ நான் ப்ரோ கபடி நம்ம கபடி அப்டேட் குள்ள வரேன். ஸோ அஜய் தாக்கூர் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அஜய் தாக்கூர் இப்போ தன்னோட ரிட்டையர்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஆல்ரெடி ரிட்டையர் ஆயிட்டாரு, அவர் கோச் ஆயிட்டாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் ப்ரோ கபடியிலிருந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. பட் இன்டர்நேஷனல் கபடியிலிருந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணல. ஸோ இந்த எக்ஸிபிஷன் மேட்ச் நடந்துச்சு இல்லையா, ஸோ அதில் கேப்டனா ஆடி இருந்தாரு. அண்ட் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக பிளே பண்ணியிருப்பாரு. ஸோ அதன் மூலயமா இப்போதைக்கு எனக்கு போதும்பா அப்படிங்கிற மாதிரி ரிட்டையர்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அவருக்கு ஏஜ் 38 சம்திங் ஆகுது. ஸோ அவர் தன்னோட இன்டர்நேஷனல் கபடியிலிருந்து ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிறத இப்போதைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இஸ் த லெஜண்ட் கண்டிப்பா. ஏன்னா 2016 வேர்ல்டு கப் அப்படிங்கிறது இவரோட டோர்னமெண்டாக தான் இருந்துச்சு. அந்த டோர்னமெண்டோட மேன் ஆஃப் த டோர்னமெண்ட் இவர் தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதிக ரைட் புள்ளிகள் அந்த டோர்னமெண்ட்ல எடுத்த பிளேயரும் இவர் தான். அண்ட் முக்கியமாக ஃபைனல்ல ஒரு மாதிரி இந்தியா பின்தங்கி இருக்கும். அப்போ ஒரு 4 பாயிண்ட் ரைடை எடுத்து டீமை முன்னாடி கொண்டு வேர்ல்டு கப் வின் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருப்பாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் கபடியை பொறுத்த வரைக்கும் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லுவேன். தேங்க்யூ ஐஸ்மேன் த கோட் அப்படின்னு தான்
சொல்லணும். அதுக்கப்புறமா பர்தீப் ரிட்டையர்மெண்ட்டுக்குள்ள வரேன். பெருசா ஜவ்வா இழுக்க விரும்பல. பர்தீப் நர்வால் வந்து அந்த 1800 புள்ளிகள் எடுத்துட்டு சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்களோட பெங்களூர் புல்ஸோட சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறமா சொல்லியிருந்தாரு தெளிவாவே, நான் வந்து அடுத்த சீசன் ஆட போறேன் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணியிருந்தாரு. அண்ட் கூட சேர்ந்து இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரந்தீர் சிங் ஷெராவத் அந்த டீமோட பெங்களூர் புல்ஸோட கோச் இருக்காரு இல்லையா, அவர் தான் என்ன வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தாரு ப்ரோ கபடிக்குள்ள. இப்ப திரும்பவும் சீசன் 11 என்ன எடுத்திருக்காரு. ஸோ ரந்தீர் சிங் ஷெராவத் எவ்வளவு காலம் வந்து கோச்சா இருக்க போறாரோ அவ்வளவு காலம் நானுமே ஆடுவேன் அப்படிங்கறத சொல்லியிருந்தாரு. அவர் போனாரு நானும் போயிடுவேன், 1800 பாயிண்ட் எனக்கு போதுங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாரு. ஸோ ரந்தீர் சிங் ஷெராவத் அடுத்த சீசன் நீடிப்பாரா அப்படிங்கிறத ஒரு கேள்விக்குறி இருக்கு பெங்களூர் புல்ஸோட கோச்சா. பட் அவர் கண்டிப்பா ஒரு கோச்சா PKL வருவார்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த பர்தீப்பும் கூடவே ஆடுவாருங்கிற மாதிரியுமே எனக்கு தோணுது. அண்ட் எனக்கு வந்து ரீசெண்டா பர்தீப் நர்வால் வந்து பேசின விஷயங்கள் வந்து கேட்டிருந்தேன். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2000 ரைட் புள்ளிகளை எடுத்துட்டு தான் பர்தீப் நர்வால் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண போறாரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. ஸோ கண்டிப்பா பர்தீப் இன்னும் அபிஷியலா ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணல. ஸோ பயப்படாதீங்க யாரும், பர்தீப் அடுத்த சீசன் ஆடுவாரு. இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிற ஏதாச்சும் அப்டேட் வேணும் அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.